ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்னைக்கு 22/9/2025 திங்கட்கிழமை. இன்றைய தினம் இன்னைக்கு ஐயாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. முதலாம் ஆண்டு நினைவு தினம். அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய திரு காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயா, காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவபக்தர்கள், சாதுக்கள், சிவனடியார்கள், ஏழை எளியோர் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவன் பாதத்துல வேண்டிக்கிறோம். இங்க இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவபக்தர்கள், ஏழை எளியோர், முதியோர்கள், ஊனமுற்றோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயா அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால நலமுடன் வளமுடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் அருளால எல்லாரும் இன்புற்று வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க. ஐயா நமச்சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. சாமி சாப்பாடா ஐயா? தாத்தாக்கா வாங்க வந்து வாங்கி விடுங்க. வந்து வாங்கி விடுங்க. இந்த தாத்தா வரல? சரி சரி வாங்க வாங்க. இந்த உடம்பு சரியில்லைங்களா? மருந்து வாங்கிட்டு பஃப் அது வாங்கினது. அந்த இது கொடுங்க. அந்த இது கொடுத்தாதான், இந்த பழைய இது கொடுத்தாதான் கொடுப்பாங்களாம். ஆமா, தனியா போய் கேட்டோம். பழைய பஃப் கொடுக்க சொல்லுங்கன்றாங்க. அந்த இதுதான்டா கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதை கொடுக்க சொல்றாங்க அவங்க. நீங்க இப்போ வரும்போது எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. சுடு தண்ணி வேணாம். போனா சுடு தண்ணியில் கலந்து ஓஆர்எஸ் கொடுத்துக்கிறாங்க. சுடு தண்ணி இங்கே இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவருக்கு கொஞ்சம் கேஸ்ல சுடு தண்ணி வச்சு கொடுங்க. தாத்தாக்கு ஓஆர்எஸ் கலந்து கொடுக்கணுமா? சுடு தண்ணி வச்சு கொடுங்க. எப்படி இருக்கு உடம்பு தாத்தாக்கு? ஊசி போட்டேன், மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பெட்ல என்ன ஆச்சு அவருக்கு? வாமிட் பண்ணிட்டாரு. மைக்ல வந்து கீழே தள்ளாடுறாரு. நல்லா வராது. சரிங்க சரிங்க சரிங்க. सरस्वती
காசி விஸ்வநாதன் கோபாலன் ஐயா அவங்க நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். நமச்சிவாய. சுடுதண்ணி கொடுத்துட்டாங்களா? அந்த மருந்து எடுத்துட்டு வாங்க. தாத்தா பாத்துக்குங்க. சாப்பிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாதம் வேணுமா? சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய். பிரமாதம். நமச்சிவாய். தாத்தா சாப்பிட்டாச்சா? நமச்சிவாய். இருங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாம் எடுத்துட்டு பிறகு கிளீன் பண்ண பிறகு தான் உட்கார வைப்பாங்க. பாருங்க, அந்த பக்கம் அவ்வளோ பேர் நின்னுங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக நிற்க வச்சிருக்கோம். வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் இலையை எடுத்துன்னு வாங்க. ஒருத்தர் இலையை எடுத்துன்னு வாங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க இலையை எடுக்கிறதுக்கு. மா 2 பேர் இலையை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. கிளீன் பண்ண பிறகு தான் உட்கார வைப்போம். இருங்க. நமச்சிவாய சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. காந்தி தாத்தா வா வா. உடம்பு எப்படி இருக்குதா? சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? சரி, வந்து சாப்பிட்டு போ டெய்லியும். வா வா. வா வா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணணும் ஐயா. வெயிட் பண்ணுங்க. தாத்தா வாங்கிட்டியா சாப்பாடு? போயிட்டு வா தாத்தா. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே உட்காருங்க. காலியா இருக்கிற இடத்துல உட்காருங்க. வாங்க. இரு, நீ உட்காருமா, உட்காருமா. கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது? போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம், இந்த பக்கமா வச்சிருவாங்க. இந்த பக்கமா, இந்த பக்கமா அப்படியே வச்சிருவாங்க. வாங்கினீங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடு போட்டு கொடுங்கம்மா. யாருன்னா ஒருத்தர் போட்டு கொடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். சாப்பாடு போட்டு கொடுங்க. நின்னுங்கிறாங்க பாருங்க சாமிங்க.
அண்ணா நிழலுக்கு போய் நில்லுங்க. அண்ணா நிழல் தார்பாயிருக்கு பாருங்க போங்க. அண்ணா தார்பாயிருக்கு பாருங்க போங்க. கை கழுவுறதுக்கு வழி விட்டு நில்லுங்க. கை கழுவுறவங்களுக்கு வழி விட்டு நில்லுங்க. அதான் போயிட்டு வாங்க. வாங்கிட்டு சாமி. சாமி இப்படி வந்துருங்க. வெயிட் பண்ணுங்க. அம்மா இந்த இடம் இல்லை ஃபுல் ஆயிட்டு. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இதெல்லாம் ஃபுல்லா காலி பண்ணிட்டு மறுபடியும் உட்கார வைப்போம். ஏன்னா பரிமாறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் மேல பட்டுரும் அந்த இலைலாம். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஒரு 2 நிமிஷம். வாங்கிட்டீங்களா சாமிக்கு? போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பத்தி இலை எல்லாம் எடுத்த பிறகு கிளீன் பண்ண பிறகு தான் உட்காரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. மோர் சாமி அப்படி ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க. ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க. மீதிலாம் கொஞ்சம் வேகமா எடுக்குமா. இலைய வேகமா எடுக்குமா. ஓம் நம சிவாய. உட்காருங்க. போய் உட்காருங்க. உட்காருங்க. சாமி இருக்கு கீழே சாமி இருக்கு. இடிச்சிட போறீங்க. விட்டுட்டு வாங்க. சரி வாங்க. பாதி பேர் பார்சலே வாங்கி போயிடுறாங்க சாமி. நம்ம சாமிங்க சொல்றேன். ஆமா 50 பேருக்கு மேல வாங்கி போயிடுறாங்க பார்சலே. அதனாலதான் कराग्रे वसते लक्ष्मी
வாங்கி நான் சாப்பிடுவேன். நாளைக்கு மருந்து பண்ணி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் தாத்தாக்கு தானே மருந்து வாங்கி வந்து கொடுத்துறேன். வாங்க ரெண்டு இடத்துல 100 ரூபாய், ஒரு இடத்துல 200 ரூபாய், மீதி ரெண்டு இடத்துல 50 ரூபாய் நேத்து மட்டுமே. இன்னொரு இடத்துல நம்ம ஆளுங்க இங்க கை நினைச்சிட்டு அங்க போய் ஒரு 100 வாங்குது, அங்க கை நினைச்சிட்டு அங்க ஒரு 100, அங்க ஒரு கை நினைச்சிட்டு அங்க ஒரு 100. இவங்களுக்கு சரி விடு, ஜாலியா இருக்கிறோம், ஜாலியா இருக்கட்டும். அந்த காசுக்கு தான் அவங்க போடுறது, வேற ஒன்றும் சாப்பாடு முக்கியம் இல்லை. சாப்பாடு தான் சட்டம்லாம் கிடைக்குது, கொண்டாந்து வேற வழியட்டா. அதனால தான் தாத்தா நான் இங்கேயே வாங்க, வயிறார உட்காந்து சாப்பிட்டு கண் எதிரிலே சாப்பிட்றாங்களா, ஓகே சந்தோஷமா போங்க. காசெல்லாம் கேட்காது, காசு கேட்காதீங்க. காசுன்னா நீங்க இதுல போட்டுருங்க. காசு கேட்காது, காசு கேட்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்குது இல்ல, சாப்பாடு அப்ப அதை விட என்ன வேணும், அதை விட என்ன வேணும், சாப்பாட்டை விட என்ன தாத்தா வேணும். அதுக்கு தானே எல்லாம் கஷ்டம். நீ காசை போய் அலைஞ்சுப்பாங்கன்னா கூட அது சாப்பாடு வயிற்றுக்கு போதான் மிச்சம். வயிறு கலைன்னா அப்புறம் இருக்கிறேன். சரி தாத்தா, இன்னைக்கெல்லாம் போய் கூப்பிட்டுருக்காங்க சாப்பாட்டுக்கு. நேத்து அதான் தாத்தா, நேத்து சாப்பாடு நிறைய தாத்தா, நேத்து நிறைய சாப்பாடு. நீங்க இதெல்லாம் நேற்று 3:30 வரைக்கும் 10 பேர் 20 பேர் 30 பேரா மாத்தி மாத்தி வந்து இருந்தாங்க 3:30 வரைக்கும். ஏன்னா சாப்பாடு நிறைய அங்கேயே வர வழியில நிறைய பேர் சாப்பிட்டு வந்துடுறாங்க. பொதுமக்களும் சாமியார்களும் 200 ரூபா 300 ரூபா 100 ரூபாய் காசுக்கு போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், நேற்று சாப்பாடு செஞ்சாச்சு, 500 பேர் கிட்ட சாப்பாடு செஞ்சாச்சு. 500 பேர் நீங்க போடக்கூடாது, பார்த்து சோறு போடுறது. அதுக்கே கேளுங்க, நேற்று அமாவாசை அன்னைக்கு அந்த 500 பேர் தவிர அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் எனக்கு அமாவாசை அன்னதானம் கொடுக்கணும், அமாவாசை அன்னதானம் கொடுக்கணும், நீங்க 50 பேருக்காக கொடுக்கணும், 100 பேர் கொடுக்கணும், எதுவுமே எடுக்கல. நான் தயவு செய்து நீ கொடுக்காதீங்க அமாவாசைக்கு, போதும் எடுத்தது. ஏன்னா இவங்க சாப்பிட ஆளுன்றது பொதுமக்கள் அங்கிருந்து வரவங்க எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு வராங்க. வழி பூரா அது இது பார்சல், புளி சாதம், பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க மட்டும், என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை, அங்க வெளியில போயிட்டு சாப்பாடு இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா 2 பார்சல் கை என்கிட்ட சாப்பாடு இருக்குது 20 ரூபா நீங்க வாங்கிக்கிறீங்களான்றாங்களா. நேற்று எத்தனை இடத்துல சாப்பாடு இருக்கும். அதாவது நான் சொல்றதுக்கு ஆசிரமங்கள் விட்டுருங்க, ரூபா விட்டுருங்க, பொதுவா ரோடு ஃபுல்லா இவ்வளவு சாப்பாடு ஒரே கிரிவல பாதையில எத்தனை வந்து கொடுத்தா என்ன ஆகும். அதுதான் திதி கொடுக்கறதால இவ்வளவு சாப்பாடு அந்த பக்கம் போகணும். இங்கே கிரிவல பாதையிலே பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் போய் கொடுக்கலாம் தான். அதுதான் தாத்தா, அந்த பார்சல் கொடுத்து சாப்பாடெல்லாம் வீணாகுதுன்ட்டு தான் நான் என்ன பண்ணேன், இதை கஷ்டப்பட்டாவது ஒரே இடத்துல வயிறாவது சாப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டோம். நேற்று அமாவாசை, மகாலி அமாவாசை வேற, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட வேணானே சொல்லிட்டேன். இல்லைங்க தயவு செய்து பண்ண முடியாது, தயவு செய்து பண்ண முடியாது, இல்ல இல்ல நீங்க கொஞ்சமாவது கொடுத்து தான் பண்ணவே முடியாதுங்கன்ட்டேன். ஏன் நான் சொல்றேன், இதுவே எங்களால முடியல. 500 பேருக்கு செஞ்சுட்டு 1000 பேருக்கு செஞ்சுட்டு நான் யாருக்கு போய் சாப்பாடு கொடுப்பேன், யாருக்கு போய் சாப்பாடு கொடுப்பேன். ஆள் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க. அதுவும் நம்பாலும் என்ன பண்றாங்க தெரியுமா, மற்ற நாள் எல்லாம் பசிக்கும்ன்றது தெரியல, மற்ற எல்லா நாளும் வயிறுக்கு பசிக்கும் 3 வேளையும். அது என்னவோ மகாலி அமாவாசைக்கு மட்டும்தான், பௌர்ணமிக்கு மட்டும்தான் பசி அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாரும் அன்னைக்கு அன்னதானம் டபுளா கொடுத்துட்றாங்க. உயிரோட இருக்கும்போது போட மாட்டான், வேற சோறு போட்டு ஊரெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல. இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப மனசார இப்ப உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டாங்கன்றீங்க, அப்படிலாம் நம்ம தெரியாம சொல்லக்கூடாது.
இன்னைக்கு இறந்த பிறகும் அவங்க சார்பா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா உயிரோடு இருக்கும்போது அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் 2 பேரை பார்த்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரின்னு சொல்லிட முடியாது. இறந்த பிறகும் இன்னைக்கு கூட அந்த ஐயா இறந்துட்டாரு, அந்த ஐயாக்காக சாப்பாடு போடுறாங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போது அப்ப எப்படி பார்த்துன்னு இருப்பாங்க? ஐயோ, எல்லாரும் வசதியா இல்ல சாமி, எல்லாரும் ரொம்ப ஏழ்மையானவங்களாம் இருக்காங்க. அதுதான் தாத்தா. போயிடலாம், நான்லாம் அப்படித்தான் எப்போ வரும் போயிடலாம் அப்படின்னு. எனக்கு என்னதுக்கு இந்த திதி பூஜை அப்படின்னு இருக்கிறவங்க என்னால அவங்களுக்கு செய்ய முடியாது. ஏழ்மை வசதி உள்ளவங்க நடுத்தரமா நம்ம செய்வாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் செய்ய மாட்டாங்க. சரி தாத்தா, சரி தாத்தா, பார்க்கலாம். அருணாச்சல
अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उत्तम प्रवृत्ति गुणमाय पणित